which is absolutely false. I would use the cruise control right from the... Okay, no hands on the throttle. I'm trying to reduce the cruise control, but it's not reducing. So third gear la maximum cruise control speed at 60 gear is 120. So welcome back to the channel, guys. It's been a couple of weeks since the last video was posted in our channel. So நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeks ஆஃபீஸ் பிஸியில் எந்த ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியல. இன்றைக்கி நம்ம ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல், கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் பற்றி உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். பேசிக்கலி க்ரூஸ் கண்ட்ரோல் ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி செட் த ஸ்பீட் வித்தவுட் மேனுவல் இன்டர்வென்ஷன், கைஸ். ஸோ நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்காத பைக் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஒன்லி இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பேக் இன் 1948, கைஸ். Firstly it was implemented in cars and afterwards it was implemented in bikes. ஸோ இன்றைக்கி நம்மளோட புது RTR 310 க்ரூஸ் கண்ட்ரோலோட மினிமம் ஸ்பீட் அண்ட் மேக்ஸிமம் ஸ்பீட் அட் ஈச் கியர் பார்க்கலாம். ஆக்சுவலி இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ தெர் ஆர் மெனி வீடியோஸ் which explains about cruise control, but the thing is in each and every video there is a wrong conveying of information about the cruise control. Mostly you can see in the Hindi channels about the cruise control. நீங்கள் தமிழில் எந்த ஒரு கண்டென்ட்டாக பார்த்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் ஒரு for that matter even in Kannada about the cruise control. க்ரூஸ் கண்ட்ரோல் பற்றி ரொம்ப வீடியோ ஹிந்தி யூடியூப் மோட்டோ விலாகிங் சேனல்ஸில் இருக்கும். பட் எல்லா ஹிந்தி யூடியூப் மோட்டோ விலாகிங் சேனல்ஸ்லையும் த ஒன் திங் விச் ஐ அப்சர்வ்ட் அபவுட் த க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா த இன்ஃபர்மேஷன் விச் இஸ் கன்வெர்ட் இஸ் absolutely false. அதனால இன்றைக்கி நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் எக்ஸாக்ட்லி அட் வாட் ஸ்பீட் அண்ட் அட் வாட் மேக்ஸிமம் ஸ்பீட் திஸ் RTR 310 கேன் கோன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். மெஜாரிட்டி ஆஃப் த வீடியோஸ் விச் யூ மைட் செக் they tell அவங்க பார்த்தீங்கன்னா you can use cruise control only at 5th and 6th gear, which is absolutely false. I would use the cruise control right from the first gear and I'll demonstrate you guys. இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ்லி டெஸ்ட் பண்ணேன், பட் மைக் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் பண்ணல. ஸோ ஆடியோ கரெக்ட் ஆனதுனால I am doing this video again. So make sure to support. So there are a lot of efforts going behind this video. Okay, so let's start. So cruise control பார்த்தீங்கன்னா the basis or the foundation of the cruise control எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா back in 1948. So there was a founder of the cruise control known as Ralph Waldo. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவரோட காரில் போயின்னு இருக்கும்போது ஸோ whenever he used to talk with his driver, அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா he used to increase and decrease the speed. அதனால இந்த ஓனர் பார்த்தீங்கன்னா he wanted to invent something which should go at a constant speed. ஸோ தட் நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட் கியரில் டில் 6th கியர் மினிமமாக நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் எவ்வளோ செட் பண்ணலாம் அண்ட் மேக்ஸிமமாக க்ரூஸ் கண்ட்ரோல் எவ்வளோ செட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
for the folks who don't know about the cruise control, so cruise control is nothing but நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஸ்பீடை ஒரு சர்டன் ஸ்பீடை செட் பண்ணிங்கன்னா வித்தவுட் த நீட் ஆஃப் யூஸிங் த throttle the bike will automatically pull you. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் முறுக்காமையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிட்டீங்கன்னா பைக் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த பேஸ் ஃபார் த க்ரூஸ் கண்ட்ரோல். அண்ட் நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் த ஆப்ஷன் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் ஒரு 60 செட் பண்ணிட்டீங்கன்னா 60லேருந்து இப்போ நீங்கள் 70 மூவ் பண்ணனா யூ ஜஸ்ட் நீட் டு புஷ் திஸ் பட்டன் ஃபார்வர்ட். அந்த பைக் பார்த்தீங்கன்னா முன்னால் போவோம். அண்ட் நீங்கள் இப்போ ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணனா இந்த பட்டனை பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் புஷ் பண்ணிங்கன்னா ஸ்பீட் ரெடியூஸ் ஆகும். ஸோ லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கியர். ஆக்சுவலி யூஸ்வலி எந்த ஒரு ரைட் ரிவ்யூ இல்லை எதுனா டெஸ்ட் பண்ணேன்னா நான் கோலார் ரோடுக்கு தான் போவேன். பட் ஐ டோன்ட் நோ அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் இட்ஸ் கோயிங் ஆன். ஸோ ஐ டு கோ டு தட் ரோடு அப்படின்னு நினச்சிக்கின்னு இன்னைக்கு பார்த்தோன்னா நைஸ் ரோடுக்கு வந்துக்கிறோம். ஸோ வில் கோ டு ஃபர்ஸ்ட் கியர். Oh, hard. ஸோ ஃபஸ்ட் கியரில் மினிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 25. ஹோப் யூ கேன் see it நினைக்கிறேன். ஃபஸ்ட் கியரில் மினிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 25. நான் ஃபஸ்ட்டு எல்லா கியர்லேயும் மினிமம் ஸ்பீடு எவ்வளோ க்ரூஸ் கண்ட்ரோல்னு செக் பண்ணிடுறேன். அப்புறமா நம்மளுக்கு ரோடு கெச்சா நம்ம மேக்ஸிமம் ஸ்பீடை செக் பண்ணலாம். ஸோ இப்போ செகண்ட் கியர் எவ்வளோ மினிமம் ஸ்பீட் ஆஃப் க்ரூஸ் கண்ட்ரோல்னு பார்க்கலாம். ஓகே, செகண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா மினிமம் க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்பீட் விச் யூ கேன் செட் பார்த்தீங்கன்னா 30 km/h. So 30 is the minimum cruise control speed which you can set in the second gear. Next third gear check பண்ணிடலாம். Okay, no hands on the throttle. I'm trying to reduce the cruise control but it's not reducing. So third gear la minimum cruise control speed is 40 km/h. Next we'll check about the fourth gear. So the thing is, if you want to increase the speed, you just move this button forward, speed pathina increase agum. And if you move the same button backward, speed will decrease. So next fourth gear minimum cruise control speed. Okay, fourth gear minimum cruise control speed is 45. Now button backward push pandra, but still it's not changing the speed. The green speed is the cruise control set speed, and the above black speed is the current speed of the bike. Fourth gear 45. Next fifth gear minimum cruise control speed எல்லாம் செக் பண்ணலாம். So the minimum cruise control speed which you can set in RTR 310 பார்த்தீங்கன்னா 50 km/h. Fifth gear and 50 km/h. So next sixth gear ல எவ்வளோ மினிமம் cruise control speed செட் பண்ணலான்னு பார்க்கலாம். Okay. மேலே ஒருத்தர் வராரு, போயிட்டோம்.
ஸோ நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஈவன் இன் சிக்ஸ்த் கியர் யூ கேன் செட் த மினிமம் க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்பீட் ஆஃப் 50 km/h. ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் கியரில் மினிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 50 km/h. ஸோ லெட்ஸ் ட்ரை ஃபிஃப்த் கியர் ஒன்ஸ் மோர். You can see me pushing the cruise control button backwards. ஆனாலும் ஸ்பீடு கம்மியாக மாட்டேங்குது. ஸோ மினிமம் ஸ்பீடு ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட் கியர் டு சிக்ஸ்த் கியர் எல்லா கியரும் பார்த்தாச்சு. இப்போ மேக்ஸிமம் ஸ்பீடு அட் க்ரூஸ் கண்ட்ரோல் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். We'll start all the way from the first gear. Maximum speed, cruise control speed at first gear is 40 km/h. And உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரைடர் டேக் கண்ட்ரோல்னு. Maximum speed in first gear is 40 km/h. And as soon as it reaches 8000 RPM you will get a notification saying ரைடர் டேக் கண்ட்ரோல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ செகண்ட் கியரில் மேக்ஸிமம் க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்க்கலாம். ரைடர் டேக் கண்ட்ரோல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. Even though I have set the cruise controls to 67 km/h, maximum 58 to 59 km/h ஸ்பீடு தான் செகண்ட் கியரில் க்ரூஸ் கண்ட்ரோலால் போக முடிஞ்சிருந்து. இப்போ தேர்ட் கியர் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே மேக்ஸிமம் க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்பீட் அட் ஃபோர்த் கியர் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். You can see the cluster has received a notification saying ready to take control. Even though நான் 101 ஸ்பீட் செக் பண்ணாலும் 93 to around 90 to 95. So that is the max at which it can go in the fourth gear. இப்போ அப்படியே ஃபிஃப்த் கியர் செக் பண்ணிடலாம். Okay, I have received a notification already saying rider take control. Maximum speed பார்த்தா 111 to 112 in fifth gear. So finally at last sixth gear level of maximum cruise control. Okay, maximum cruise control speed at sixth gear is 120. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன்
maximum cruise control speed at sixth gear is 120. So starting from around 20 to 25, you can go all the way till 120 using the cruise control feature in Apache RTR 310. Hope so இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.